கரண்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தோன்னா இதுலேயும் திரும்ப நான் சொல்கிற ஒரு விஷயம் தான், பெண்கள் பக்கம்தான் தவறு அப்படின்னு திருப்பி மூடப்பட்டிருக்க வேண்டிய மூடப்பட பார்த்த ஒரு விஷயம் நீங்கள் சொல்லலாம். ஏன்னா முதற்கட்ட தகவல் இங்கே எப்படி வந்துச்சு அப்படின்னா, அந்த பெண்கள் அப்போ குடிச்சிருக்காங்க, ஆண்களோட வெளில போயிருந்தாங்க, 2 மணிக்கு ஏன் அந்த பெண்கள் அங்கே போகணும்னு திரும்ப 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 எவ்வளோதான் அடிப்பாங்கன்னு தெரில பெண்களை. அதை தாண்டி ஒருத்தர் கூட அந்த இடத்துல வந்து அந்த ஆண் ஏன் அப்படின்ற கேள்வி இந்த இடத்துல நம்ம எழுப்பின மாதிரி தெரியலை. ஒன்று முதற்கட்ட தகவல் இங்கே என்ன வந்துச்சு அப்படின்னா, காரை வந்து ஒராசிட்டு போய் நிறுத்தாமல் போனதால சாரி கேட்காதனால அந்த மாதிரி வந்தேன் அப்படின்னு ஒரு விஷயம் இருந்தது. நம்ம அதுக்கும் ஒரு கொஸ்டின் இந்த இடத்துல எனக்குள்ள எழுந்துச்சு. என்னன்னா, சரி நிஜமாவே அவங்க காரை தட்டிட்டு போயிருக்கட்டும், எல்லாமே ஓகே தான், இல்லை நம்ம ஓகே அந்த ஸ்டோரி படி மறுக்காம இருக்கலாம். பட் அவங்க என்ன பண்ணியிருக்கணும், அவ்வளோ நியாயமா இருந்திருந்தா இம்மீடியட்டா 100 கால் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி ஒரு கார் எங்களை தட்டிட்டு போயிடுச்சு, இந்த மாதிரி அதிவேகத்தில் அவங்க வராங்க, பெண்கள் ஆண்கள் காருக்குள்ள இருக்காங்கன்னு பண்ணியிருக்கணும். இல்லையா, நியர்பை டிராஃபிக் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். இதையே அந்த ஆண்கள் பண்ணல. இதுதானே கதைகளாக சொல்லப்பட்டுச்சு, ஏன் அந்த ஆண்கள் பண்ணல? இதுதானே அவங்க லீகலாக பண்ணியிருக்கணும். அதை விட்டுட்டு நமக்கே தெரியும், அந்த வீடியோவில் பார்த்தா எவ்வளோ ஃபோர்ஸ்ஃபுல்லாக முன்னாடி வந்து நின்று அவங்க என்ன விஷயங்கள் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியும். அது ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கப்புறம் இது ஒரு விதமாக ஆக்கப்பட்டு அதுக்கப்புறம் பாதிக்கப்பட்ட பெண்களே வெளியே வந்து அவங்க அந்த ப்ரெஸ்ஸில் வந்துட்டு சில ஆடியோஸ் கொடுக்கும்போது எல்லாமே சொல்லும் போது அதில் பாதிக்கப்பட்ட பெண்ணுமே அந்த இடத்துல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, சரிங்க ஸ்க்ராட்ச் போட்டுட்டு வந்தாங்க அப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க, அப்படி ஏதாவது ஒரு விஷயம் இருந்தால் எடுத்து காட்டுங்க. ஏன்னா அந்த ரோட்ல அவ்வளோ சிசிடிவிஸ் இருக்கு, நமக்கே தெரியும் எவ்வளோ ஹேப்பனிங்கான ஸ்ட்ரீட் அதுன்னு சொல்லி. ஐ மீன் ஃபுல் ரோடுமே சென்னை டு பாண்டிச்சேரி கனெக்ட் பண்ணுற வச்சு போலீஸ் எவ்வளோ பேர் அங்கே இருப்பாங்கன்னு நமக்கு தெரியும். அங்கங்கே செக் போஸ்ட் இருக்கும், பிகாஸ் ஆஃப் பாண்டியை கனெக்ட் பண்ணுற ஒரு விஷயம்னால லிக்கர் ஏதாவது அதனால நிறைய அந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்படி ஏதாவது ஸ்க்ராச்சஸ் இருந்தால் சிசிடிவியில் எடுத்து காட்டுங்க, தாராளமான அந்த பெண்கள் கேட்டிருக்காங்க.